சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வந்து செம மாஸ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்ம சவுந்தரபாண்டிய வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாத்திர கடைக்காரங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் பரணியும் மரியாதையாக சொல்லு, என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறப்ப, நம்ம எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு முத்துப்பாண்டி முன்னாடி போய் நிப்பாட்டிடுவோம், மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான், ஏலே வாழ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்பன்னு பார்த்து, என்னாலலாம் வர முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவங்க வந்து சொன்னோன்னே, மரியாதையாக கூப்பிட்டா நீ எல்லாம் வரமாட்டலன்னு சொல்லி துண்டை அவங்க மேலே போட்டு அப்படியே தர தானே இழுத்துட்டு வராங்க. முத்துப்பாண்டி காலில் வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க. சவுந்தரபாண்டிக்கு பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல எப்படி ஸ்மெல் பண்ணா ஒன்றும் புரியலையே, நேத்தி தானே திட்டத்தை வந்து ஷேர் பண்ணோம், உளறி இருப்பானோ அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கும் போது, எதுக்கா இவன் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, அதை அவன்கிட்டே கேளு, அவன் ஏதோ ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கான், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம பரணி வந்து மாஸ் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு உனக்கு ஆப்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கய்யா, இனிமேட்டு உங்களால் தப்பிக்கவே முடியாது, ஏதாவது பண்ணி மாற்றுங்க, முத்துப்பாண்டியை மாறலைன்னா உங்களுக்கு ஆப்பாயிடும் பார்த்துக்கங்கன்னு சனின்னு வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, பாத்திரக்கடைக்காரங்க வந்து அவங்களையே பார்க்குறாங்க. அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, மரியாதையாக நீ உண்மையை சொல்லலை, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு நம்ம சண்முகம் வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல நான் தான் பார்த்துக்கிறேன்ல, இப்போ நீ உண்மையை உன் வாயால் சொல்ல புரியா இல்லையா, ஒன்றுமே இல்லை, இவங்க தான் தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்துப்பாண்டி வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு குச்சி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, குச்சியை பார்த்தோன்னே உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன், உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன், எதுவும் அடிச்சிடாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பயந்துக்கிட்டே எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நேற்று தானே உங்கள் அப்பா வந்து பார்க்க வந்தானையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்துப்பாண்டி வந்து அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட, ஆமாயா நேத்தி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட அசிஸ்டண்ட், சரி மேலே சொல்லணுன்னே திட்டத்தை வந்து A to Z வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. சனியனை வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சிடலான்னு பார்த்தோம், அப்படி வச்சுட்டா நிச்சயம் வந்து சவுந்தரபாண்டிக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு உங்கள் அப்பா தான் வந்து ஐடியா வந்து கொடுத்தாங்க. ஓ அப்பா, இது மாதிரிலாம் ஐடியா கொடுத்தியா, சத்தியமா நீ என்றைக்குமே திருந்தவே மாட்டியா, ஏலே முத்துப்பாண்டி என் பேச்சை கேளுல, அவன் திருப்பி வந்து சம்மந்தின்னு சொல்லி பரணியை வந்து அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அது சம்மந்தப்பட்டது தான் நேற்று பேசிட்டு போனான். அப்பா ரொம்ப நடிக்காதீங்க, உங்களை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி அதே மாதிரி தான் முத்துப்பாண்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் இன்னும் 24 மணி நேரத்தில் அப்பா ஏதாவது சாட்சி வந்து கலைக்க தான் பார்ப்பாங்க. ஐயா எனக்கே பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சனி என்ன உடனே, டேய் உன்னை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கணும் தானே சொன்னேன், உன்னை அனுப்பிச்சி வைக்கணும் நான் சொன்னேன், ஓகே ஓகே அப்போனா ஓகே, அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ப அதன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேசும்போது, உங்கள் அப்பா எப்படியெல்லாம் தினசாக திட்டம் போடுவாங்க நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, கோர்ட் தான் லீவ் ஆச்சு, லீவ் இருக்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்போனா முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கே போய் சொல்ல வேண்டியது தானே, ஆமாம் இல்லை அப்படி செய்யலாம்ல, ஏலே முத்துப்பாண்டி அவங்க கூட சேர்ந்துடாத, அதுக்கப்புறமேட்டு நீ எனக்கு எதிரி ஆயிடுவ, பார்த்துக்க, இந்த அப்பாவோட உதவி உனக்கு என்றைக்குமே தேவைப்படும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி உடனே வந்து அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட, அவங்க சம்மந்தப்பட்ட பேப்பர்லாம் எடு, நம்ம டேரெக்டாக வந்து ஜட்ஜையா வீட்டுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிறாங்க. முத்துப்பாண்டியை வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. எனக்கு சண்முகம் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும், ஏன்னா எனக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கணும் முடிவு பண்ணிட்டேன்ல, நீங்கள் பேசாமல் இங்கே இருந்திருந்தா நான் நாளைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன், நீங்கள் கையும் காலும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, ஏதாவது உங்களால் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரும்னு பார்த்தா அடுத்த பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இடம், அப்படி இருக்கும்போது நான் தான் என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசுகிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி அப்படியே வந்து கையில் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு சவுந்தரபாண்டியனையும் சனி அண்ணினையும் அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல ஜட்ஜியா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து வாசலில் அப்படியே இறங்குறாங்க. என்னடா அது நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, நீங்கள் மாட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லை உங்கள் அப்பாவுக்கு என்ன கிடைக்குது ஏது கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பரணியும் ஒரு பக்கம் சண்முகமும் அப்படியே வந்து உள்ளே வந்து வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப, இது ஒன்றும் நீதிமன்றம்லாம் கிடையாதுல்ல, கேஷுவலாக வந்து உட்கார வச்சே விசாரிக்கலாம்ல அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து பேசணுன்னே ஜட்ஜியா வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து, ஐயா
நீங்கள் ஒன்றும் வந்து நலம் விசாரிக்கிறதுக்காக வரல. நீங்கள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பேசாமல் இருங்க. அவர் கோவப்பட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஐயா சும்மானு இருங்கய்யா. உங்களுக்காக வந்து நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாங்கிக்கலாம் முடியாது. சரியில்ல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்துப்பாண்டி வந்து நீதிபதி கிட்ட எல்லா உண்மையும் வந்து புட்டு புட்டு வச்சிடுறாங்க. அவங்க அப்பா என்னென்ன செஞ்சாங்கன்னு. அப்படியா? சரி அப்பனா இவங்க உங்ககிட்ட வந்து இருந்தாங்கன்னா பிரச்சனையாகுதுங்கிறீங்க. சரி ஒரு 15 நாள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேப்பர்ல எழுதி சிக்னேச்சர் வந்து பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து கண்ணா அப்படின்னு திட்டிட்டு, உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜீப்ல வந்து ஏத்தும்போது, நீ ஒரு சரியான ஒரு அதிகாரியா இருந்து சாதகம் பாதகம் எல்லாம் தெரிஞ்சிருந்து நேர்மை பக்கம் நின்றுருக்க. அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி முத்துப்பாண்டியை வந்து பாராட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட அப்பாவாச்சே இத்தனை நாளாக வந்து உனக்கு தெரியல. ஆனால் இப்போ உனக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷம். ஆமாம் என் அண்ணனுக்கு இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இனிமேட்டு என் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்ப்பல அப்படின்னு சூப்பராக சொல்லிட்டு சூடாமணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து பரணி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சந்தோஷப்பட்டாலும் அப்புறம் வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பரணி அழுவுற? ஆமாம் எங்கள் அப்பா வந்து என்னதான் இருந்தாலும் அப்பாவாச்சு. எனக்கு அவர் எந்த விதத்துலையும் உதவி செய்யவே இல்லை. நான் படிக்கிறது கூட எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி பேசி திட்டி திட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை படிக்க வச்சாங்க. இதை என்னால் மறக்க முடியல. இருந்தாலும் அப்பாங்கிற உணர்வு சொன்னாலாம் உனக்குலாம் புரியாது. அவர் நம்மளை எப்படி பார்த்துக்கிறாருன்னு தெரில. ஆனால் நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற மரியாதை கொஞ்சமாவது போகுமா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. ஆமாண்ணே இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுண்ணே. வீரலட்சுமி ரத்னா செல்லக்கனி எல்லாரும் பேசிகிட்டே வந்து பரணி வந்து ஹக் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்றுமா எதுவாக இருந்தாலும் நல்லது நடந்தால் சரி. ஒரு 10 வருஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நீங்கள் அதுவே கம்மியாக தான் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் சுடாமணி வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கே வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா எல்லா தப்பும் பண்ண நம்ம சவுந்தரபாண்டிக்கு என்னென்ன கிடைக்கும். சரிப்பா இது வந்தாலும் பார்த்துக்கலாம். இனிமேட்டு இதை பற்றி பேசினா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வேணான்னு சொன்னனால அமைதியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகத்தோட என்டையர் ஃபேமிலியும் அப்படியே முத்துப்பாண்டியை வந்து காட்டுறாங்க. டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சிவபாலனும் இருக்காங்க. நம்ம எசக்கியும் அவங்க அம்மா பாக்கியமும் வந்து சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. நீ அப்பான்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏடா அது புருஷனை அங்கே வச்சிருக்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறியா? ஏன்னா இந்த 30 வருஷம் வந்து உங்களுக்கு 30 வருஷமாக தெரியுது. எனக்கு ஒவ்வொரு நாளாக தெரியுது. அவர் என்ன எப்படியெல்லாம் வந்து பாடுபடுத்தியிருக்காருன்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து சாப்பாடு சரியில்லைன்னா அவர் சாப்பிட்ருவாப்புல. மிச்சம் வந்து என்னை வந்து சாப்பிட்ருவேன்னு சொல்லிட்டு சாப்பாடை தூக்கி வெளியே வந்து போட்டுருவாப்புல. இது மாதிரி சொல்ல முடியாத விஷயம் ஏக போக நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து சிவபாலன் கேட்குறாங்க. அம்மா அண்ணன் தான் நம்ம பக்கம் வந்துட்டாங்களே. இனிமேல் பிரச்சனையே இல்லை. அண்ணன் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க. அண்ணன் நீ இன்னைக்கு தானே வந்து உருப்படியான காரியம் பண்ணியிருக்கேன்னு சிவபாலன் வந்து வெகுவாக பாராட்டும் போது, சும்மானு சாப்பிட மாட்டியா பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா நீ செஞ்ச செயலை வந்து இந்த ஊரே வந்து பாராட்டுன்னு. ஏன்னா இந்த ஊருக்கே நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தமும் பண்ணுறாங்க. இருந்தாலும் சரியான பாதையில் நிற்கிறோன்னு சந்தோஷமும் படுறாங்க முத்து